லஞ்சுக்கு ஈஸியா டேஸ்டியா இந்த மாதிரி பச்சை பயிர் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அரை கப் அளவுக்கு பச்சை பயிரை மீடியம் ஃப்ளேம்லயே வாசம் வர அளவுக்கு பேன்ல ட்ரையா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசம் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா குக்கருக்கு மாத்தி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 4 பச்சை மிளகா, ஒரு 7-8 பல்லு பூண்டு, ஒரு தக்காளி பழம், அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை டீஸ்பூன் பெருங்காய பொடி, 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து குக்கர் மூடி போட்டு 4ல இருந்து 5 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. பருப்பு நல்லா மலர்ந்து வெந்துரும். வெந்து வந்த பருப்பா மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. பருப்பை இந்த அளவுக்கு கடைஞ்சிட்டு மிக்ஸி ஜார்ல 2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து 2 வரமிளகாய் சேர்த்து நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. தட்டில 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து 2 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பொடியையும் சேர்த்து ஒரு 2 செகண்ட் கலந்து விட்டுட்டு நம்ம கடைஞ்சி வச்சிருக்கிற பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்து 1/2 கப் அளவுக்கு எக்ஸ்ட்ராவா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே அப்படியே விட்டுருங்க. கடைசியா நறுக்கின மல்லித்தலையையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சுட சுட சாதத்தோட வச்சு சாப்பிட்டு பாருங்க. அல்டிமேட்டா இருக்கும்.